Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜுஜுட்சு கைசன் சீசன் 1 எபிசோட் 1 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம இட்டாடோரியோட தாத்தா பேன் மண்டையா போட்டாரு. பயலுக்கு பயங்கரமான கவலை தான். ஏன்னா அவரை விட்டா சொந்தம்னு சொல்ல இவனுக்கு யாருமே இல்ல. ஹாஸ்பிட்டல் அவரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு என்னென்னலாம் ஃபார்மை ஃபில் பண்ணுமோ அதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருவான். நர்சினி ஓகே தானே அவன் மேல அக்கறையா கேப்பா. சொல்ல போனா நம்ம பையன் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணதில்லை. ஆனா அதுக்காக என் தாத்தாவை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா மனுஷன் கனவுல வந்து கல்லாலேயே அடிப்பாரு. அவரே இவன் சிரிச்சுக்கிட்டு இருந்தாதான் சந்தோஷப்படுவாரு. அதனால நான் சந்தோஷமா தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு கரெக்டா நம்மளால கண்டுபிடிச்சு மெகுமி வந்துருவான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தனியா வா அப்படின்னு கூப்பிட்டு போய் அந்த சபிக்கப்பட்ட பொருளை பத்தி சொல்லுவான். அந்த கர்ஸ் ஆப்ஜெக்ட் உங்ககிட்ட தான் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர், கொடுத்துரு அப்படி இப்படின்னு சொல்லுவானா. வயலுக்கு வாயில சொல்லும் போது தெரியல. ஆனா போட்டோவை காமிச்ச உடனே அட ஆமாப்பா இத நான் தான் கண்டுபிடிச்சாமா, பெரிய கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டாரு. எனக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அது என்ன எதுன்னு பாக்கணும்னு ஆர்வம்பா. அப்ப அந்த மெகுமி அதோட பின்விளைவுகளை பத்தி சொல்லுவான். ஒவ்வொரு வருஷமுமே இந்த ஜப்பான்ல மர்மமான முறையில 10,000 பேர்த்துக்கிட்ட செத்து போறானுங்க, ஏன் மறைஞ்சு கூட போயிடுறானுங்க. இது எல்லாத்தையுமே பண்றது அந்த கர்ஸ் தான். இதெல்லாம் இட்டாடோரிக்கு நம்புற மாதிரியே தெரியல. நீ நம்பு இல்ல நாசமா போ, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, ஆனா அதுதான் உண்மைன்னு அடிச்சு சொல்லுவான். ஆக்சுவலா இந்த கர்ஸ் எல்லாம் எங்க உருவாகும்னா கிரௌடடான ஏரியால, உதாரணத்துக்கு ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நெகட்டிவான எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அதுதான் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இஷ்டங்கள் குஷ்டங்கள் எல்லாமே சேர்ந்துதான் இப்படி ஆப்போசிட்டா மனுஷனுக்கு எதெல்லாம் ஆகாதோ அதெல்லாம் தான் அந்த சாபத்துக்கான ஒரு சோர்ஸே. அதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா சில பல ஸ்கூல்ஸுங்கள்ல ரகசியமா தாயத்தை அங்கங்கன்னு ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அதுல ஒண்ணுதான் நம்ம பையன் ஆட்டையை போட்டு வச்சிருக்கான். அப்படின்னா அது நல்லது தானே. அப்புறம் ஏன் பயம்னு கேட்டா சொல்றத முழுசா கேள்றா என் வென்றுமா. அதாவது மத்த சபிக்கப்பட்ட விஷயத்துல இருந்து இவங்களை காப்பாத்துறதுக்காக வச்சிருக்க சபிக்கப்பட்ட பொருள் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அப்படின்னா ஒரு சாபத்தை அழிக்க இன்னொரு சாபத்தை யூஸ் பண்றானுங்க. இப்ப பஞ்சாயத்து என்னன்னா அதை சீல் பண்ணி தான் இவங்க வச்சிருப்பாங்க. ஆனா நாளாக நாளாக பல சில வருஷங்கள்லயே அந்த சீல் வீக் ஆயிரும். அதுக்கப்புறம் அது மத்த சாபம் எல்லாத்தையுமே ஈர்த்து அது பவர்ஃபுல்லா மாறிடும். நம்ம பையன் கண்டுபிடிச்ச கர்ஸ் வந்து ஸ்பெஷல் கிரேடுன்னு சொல்லுவாங்க. அதனால பெரிய ஆபத்தெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ யாருக்கும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் ஆகாம இருக்கணும்னா அதை என்கிட்ட கொடுத்துருமா, இவன் விட்டா ரொம்ப பேசுவான் போலயேன்னு இந்த நீயா வச்சுக்கன்னு தூக்கி அவன் கையில கொடுத்துருவான். சரின்ட்டு அந்த பொட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள அந்த கர்ஸ் ஆப்ஜெக்ட் இல்ல. என்னடா காலி பெட்டியை கொடுத்துருக்க காவாலி பையில, அது எங்கன்னு கேட்டா இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்கானாமா. அதான் கோஸ்ட் கிளப்னு சொல்லி ஒரு 2 பேர் இருந்தாங்களே அவங்க கிட்ட தான் இருக்குது. இன்னைக்கு நைட்டு தான் அதோட சீலை ஓபன் பண்றதா அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அங்க வேணா போய் கேளுனவனே மெகுமி அப்படியே ஜர்க்காவானா. அது என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனையா, ஏன்டா அப்படி ஜர்க் அடிக்கிறான்னு கேட்டா இது பெரிய பிரச்சனைடா பொடலங்கா, அவங்க 2 பேருமே கன்ஃபார்மா சாக போறாங்கன்னு அடிச்சு சொல்லுவான். அப்படியே கட் பண்ணா சசக்கியும் இகுச்சியும் ஒரு கேண்டில ஏத்தி வச்சு அந்த இருட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அதை பிரிப்பாங்க. எவ்வளவு கொழுப்பு இருக்கும். இகுச்சி நான் வேணா லைட்டை போடுறேன்பா, ஆனா அவ வேண்டாம்பா, ஏன்னா த்ரில் இருக்காதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிர் இருக்காது. ஃபர்ஸ்ட் இழுத்து இழுத்து பாப்பா வரல, அதுக்கப்புறம் ஒரு வழியா பிரிச்சிட்டா. அப்படியே அந்த சீல் எல்லாத்தையுமே பிரிச்சு எடுத்து விட்டுட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான விரல். இது நெஜ விரல் தானான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே சடனா கேண்டில் ஆஃப் ஆகும். அந்த இடமே பயங்கரமா அதிரும். உடனே பீதியாயி என்ன பஞ்சாயத்துன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா அவங்க தலைக்கு மேல பயங்கரமா ஒரு உருவம் வந்து நின்றுட்டு இருக்கும். இங்க இவனு 2 பேரும் அடிச்சு புரண்டு ஸ்கூலுக்கு ஓடி வந்துட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா சாதாரணமா அந்த சீல் எல்லாம் பிரிக்கவே முடியாது. ஆனா அது அந்த காலத்திலேயே சீல் பண்ணி வச்சிருந்த ஒரு கர்ஸ் ஆப்ஜெக்ட். அது வெறும் பேப்பரா கூட இருக்கலாம். அப்படி இருந்தா கண்டிப்பா பிச்சுக்கிட்டு வந்துருமா. அதான் பிச்சுட்டாங்களே. நம்ம பையலுக்கு இதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல. சரி என்னமோ சொல்றானேன்னு வந்து பார்த்தா கேட்டுக்கிட்ட வரும்போதே இவங்களை பிடிச்சி பேக்ல தள்ளும். அப்படின்னா கர்ஸ் வெளியில வந்து ருத்ரதாண்டம் ஆடிட்டு இருக்குது. மெகுமி இட்டாடோரியா இங்கே வெயிட் பண்ண சொல்லுவான். ஆனா அவன் இல்ல நான் வருவேன்பா, ஏன்னா அவனுக்குன்னு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க மட்டும்தான். அதனால என்னால வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் சும்மா இருக்க முடியாதும்பா, மூடிட்டு நில்றாடேன்ட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போயிருவான். அப்ப ஸ்கூலுக்குள்ள காட்டுறாங்க அந்த கர்ஸ் இது என்ன டைம் நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே சொந்தக்காரன் வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. சாசகி தப்பிச்சிட்டா போல ஒரு ஓரமா பத்திரமா ஒளிஞ்சு உட்கார்ந்துட்டு இருப்பா. சரி இன்னொருத்தர் தானே அவங்கன்னு பார்த்தா அவன் இருட்டுக்குள்ள இருந்து வருவான். எங்கடா போய் தொலைஞ்ச எடுபட்ட நாயன்ட்டு அப்படியே மூஞ்ச காட்டுவாங்க. அவனை ஒரு கர்ஸ் ஒண்ணு பிடிச்சிருச்சு. அந்த டைம் சாசகி பின்னாடியும் ஒண்ணு வந்து அவளையும் லவக்குன்னு பிடிச்சிரும். எங்க மெகுமி ஸ்டெப்ஸ்ல ஏறிட்டு இருக்கும் போதே அவனால ஃபீல் பண்ண முடியுது பவர்ஃபுல்லான கர்ஸ் இங்க இருக்குதுன்னு. அவன் வந்தவனே அந்த கர்ஸுக்கு ஆப்போசிட்டா டீமன் டாக்ஸ்னு வெள்ளை கருப்புன்னு 2 நாயை இறக்கி விடுவான். இங்க நம்ம பையன் வெளியே நின்னுட்டு இருந்தால அவனுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல. அந்த மெகுமி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் செத்துருவாங்கன்னு வேற சொன்னால அதை நினைக்கும் போது உடனே உள்ள போலான்னு தோணுது. ஆனா அவனால அந்த பில்டிங்ல இருந்து டெத்தை ஃபீல் பண்ண முடியுது. பயலுக்கு சாவணும்னாலே பயம். அவனுக்கு மட்டுமா எல்லாத்துக்கும் தான் பயம். ஆனா இப்ப பயங்கரமா அவனுக்கு ஃபீல் ஆகுது. அப்ப அவனுக்கு அவன் தாத்தா சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதான் நீ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவன், உன்னால மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணு, முடியலனாலும் ஹெல்ப் பண்ணு இருப்பாரு. ஐயா அந்த வெறிய மனசை ஏத்திட்டு கிளம்புவான். இங்க மெகுமி அந்த கர்ஸ் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பான். அவன் 2 நாயை வேற வச்சு அட்டாக் பண்ணுவானா. அதனால அந்த கர்ஸால இவனை
இவனை தொட கூட முடியல. அப்புறம் தான் காட்டுறாங்க அந்த கேர்ஸ் சாசகியையும் இக்குச்சியையும் கம்ப்ளீட்டா லாக் பண்ணிருச்சு. இங்க நம்ம பையன் இன்னும் கிளம்பல. அவன் நின்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கான். நம்மள தாத்தா கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண சொன்னாரு, நம்ம ஹெல்ப் பண்ணணும், ஆஹா ஓஹோன்னு. இங்க அந்த கேர்ஸ் சபிக்கப்பட்ட பொருளோட சேர்த்தி அவங்க ரெண்டுத்தையுமே முழுங்க போகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம மெகுமியே பதறிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம பயலோட என்ட்ரி. அப்படியே ஜன்னல் கண்ணாடியை ஒட்டச்சுக்கிட்டு உள்ள வந்து, தாத்தா உனக்கு நல்ல சாவு கிடைச்சது, ஆனா இந்த சாவை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு அந்த கேர்ஸோட தலையிலேயே ஒரு குத்து வலி தாங்க முடியாம கதறுமா. அந்த கேப்ல சசகியும் எகுச்சியும் காப்பாத்திடுவான். நம்ம பையன் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அந்த கேர்ஸ பாக்குறானா, அவனால நம்பவே முடியல. அதுக்கப்புறம் மெகுமி அந்த போட்டு தள்ளிடுவான்னு வைங்க. இட்டாடோரி கிட்ட நீ ஏன்டா இங்க வந்த கொய்யால, உனக்கு ஏதாச்சும் ஆபத்தா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்ப, ஆனா நீ வந்ததுனால தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுத்தையும் நீ காப்பாத்திட்டேமா. அப்ப அந்த ரெண்டு நாயை பார்த்துட்டு, ஆமா அது என்னது சாபத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குதுன்னு கேட்பான். இதுதான் மெகுமியோட ஷிகிகமி. கேர்ஸ் அட்டாக் பண்றதுக்காக இதை யூஸ் பண்ணுவான். ஆனா இது உன் கண்ணுக்கு தெரியுதான்னு ஆச்சரியமா கேட்பான். ஏன்னா ஒண்ணு அவன் மரணத்தோட விளிம்புல இருக்கணும், இல்லனா இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும், அப்பதான் தெரியும். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்மால இப்படி ஒரு கொடூரத்தை பார்த்ததே இல்ல. ஆனா நம்ம பையல பார்த்தா பயந்த மாதிரியே தெரியல. அது எப்படான்னு கேட்டா அவனுக்கு பயம் கொஞ்சம் இருக்குது. பட் அவன் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிட்டு இருக்காங்க, அந்த டைம்ல எப்படி பயந்துட்டு இருக்க முடியும்? அதனாலதான் இறங்கி தட்டி தூக்கிட்டான். அப்புறம் அந்த சபிக்கப்பட்ட ஃபிங்கர் எடுத்து இதைத்தானே நீ தேனன்னு காட்டுவான். ஆக்சுவலா இது ஒரு ஸ்பெஷல் கிரேடு கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். யோமன் சுகுனாவோட ஃபிங்கர். இதை மட்டும் மத்த கர்ஸ்ங்க சாப்பிட்டுருந்துச்சுங்க, அவ்வளவுதான் பெரிய சீனா இருக்கும். இதை ஏன்டா சாப்பிட வரணும், அது என்ன அவ்வளவு டேஸ்டா இருக்குமான்னு கேட்டா முட்டா பையல. அதை சாப்பிட்டா கர்ஸ் எனர்ஜி கிடைச்சு பயங்கர ஸ்ட்ராங்கா மாறுவாங்க. அதனாலதான் இதை எடுக்கிறதுக்காக ஏகப்பட்ட கர்சஸ் இப்ப வந்துச்சுங்க. இதை கையில வச்சிருந்தீங்கன்னா உனக்கு தான் ஆபத்து, கொண்டான்னு வாங்க போவானா. அந்த டீம் மேல இருந்து ஒரு கர்ஸ் வந்து அட்டாக் பண்ண வரும். அதை பார்த்த மெகுமி உடனே இட்டாடோரிய தள்ளி விட்டு இங்க இருந்து ஓடு, தப்பிச்சிரு, நான் பாத்துக்கிறேன்னு அவனை தள்ளி விட்டுட்டு இவன் மாட்டிட்டான். அதுக்கப்புறம் அந்த கேர்ஸ் கிட்ட அவனோட விதையெல்லாம் காட்ட ட்ரை பண்ணுவான். அது ஓங்கி செவுத்தோட வச்சு ஒரு அடி, வாயில ரத்தம் வந்துடும். அவனுக்கு அடிபட்ட உடனே அந்த ரெண்டு நாய்களும் அங்கேயே கரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மெகுமியை போட்டு அது பொழந்துகிட்டும். அவனால சுத்தமா எதுவும் பண்ண முடியல. உடனே இட்டாடோரி களத்துல இறங்கி அடி அடி அடின்னு அடிச்சு பொழந்துகிட்டுவானா. நீ ஏன்டா இங்க வந்த வீணா போனவனே, உடனே அவங்க ரெண்டுத்தையும் கூப்பிட்டு கிளம்புன்னு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. அது கூட சண்டை போறாங்கிற பேர்ல பாண்டி ஆடிட்டு இருப்பான். அட வீணா போனவனே, சாபத்தை யூஸ் பண்ணி தான் இன்னொரு சாபத்தை அழிக்க முடியும். நீ என்னதான் அது கூட கபடி ஆடினாலும் வேலைக்காக, அதுக்கன்னா இங்க இருந்து தப்பிச்சிருப்பான். அவன் நான் தப்பிச்சிருவேன், ஆனா நீ செத்துருவியே. அதுக்கப்புறம் கனவுல பூரா நீ தான் வந்து உசுர வாங்குவேன். அண்ட் எதுக்கு இந்த வேண்டாத வேலை? என் தாத்தா சாகும்போது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் செத்தாரு. அது எனக்கு சாபம், அதனால நான் விடாம ஹெல்ப் பண்ணத்தான் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அதாவது பேசிக்கிட்டே அது கூட சண்டை போட்டவனே அது வயிற்றுலயே ஒரு அடி வைக்கும். அவன் கையில வச்ச அந்த கர்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படியே ஸ்லிப் ஆகி மேல பறக்கும். அதை பிடிக்க போனா இவன் அந்த கர்ஸ் வந்து பிடிச்சிக்கும். வேற வழி இல்லாம கஷ்டப்பட்டு அதை வாயில பிடிப்பான். அவன் இங்க கதறிட்டு இருப்பான், அடே அதை என்கிட்ட கொடுத்துரு, தின்னுகிட்டு தொலைஞ்சிடாதன்னு. அப்பவும் உயிரை காப்பாத்த வந்து இட்டாடோரிய பத்தி கவலை இல்ல, அந்த கர்ஸ் ஆப்ஜெக்ட் தான் கேட்பான். ஆனா அந்த கர்ஸ் என்ன பண்ணும், இட்டாடோரி அந்த கர்ஸ் ஆப்ஜெக்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டீங்களான்னு வாயில வச்சு அமுக்கு அமுக்கு நம்பிக்கிட்டு இருக்கும். அவன் பல்லு மேல நின்னுட்டு உள்ள போக மாட்டான். என்ன எவ்வளவு நேரத்துக்கு தான் இதே மாதிரி தாக்கு பிடிக்க முடியும்? இந்த விரல சாப்பிட தானே அதுங்க வந்து இருக்குதுங்க. இதை சாப்பிட்டா சபிக்கப்பட்ட சக்தி கிடைக்கும். எனக்கு கிடைச்சதுன்னா நான் எல்லாத்தையும் காப்பாத்துவல்ல, அதனால நானே இதை சாப்பிட்டுறேன்னு மேல தூக்கி போட்டு ஆணு வாய பழப்பான். மெகுமி வேண்டாண்டா வேண்டாண்டான்னு எவ்வளவோ கதறுவான். ஆனா அவன் கேட்கல, பொலக்குன்னு வாயில போட்டு முழுகிட்டான். ஆத்தாடி ஆத்தா, ரியமோன் சுகுனாவோட ஃபிங்கரை தொலைஞ்சிட்டானே, அதை உன்ன மாதிரி ஆளுகள்லாம் தின்ன செத்துருவாங்கடா. ஆனா கோடியில ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கேர்ஸ் அவனை திங்க போகும். அதுக்கப்புறம் அடிப்பாம் பாருங்க அடி. ஃபர்ஸ்ட் ஒரு மிதி, அதுக்கப்புறம் அது வேகமா அட்டாக் பண்ண வரும்போது ஒத்த கைய மட்டும் தான் சட்டுன்னு தூக்குவான். சல்லி சல்லியா காத்தோட காத்தா கரைஞ்சிரும். அப்ப அப்படியே நம்ம இட்டாடோரிய காட்டுறாங்க. பையன் டோட்டலாவே வேற மாதிரி இருக்கான். ரெண்டு கண்ணு, நகமெல்லாம் பெருசு பெருசா இருக்குது. வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், ரொம்பவும் சூப்பரா இருக்குது, எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. இந்த காலத்துல பொண்ணுங்க குழந்தைங்கன்னு எல்லாருமே புழுக்கள் மாதிரி ஊர்ந்து போயிட்டு இருக்காங்க, அதை என்னால ஃபீல் பண்ண முடியுது. மார்வலஸ், அமேசிங், இனி வேட்டையாடலான்னு சொல்லிட்டு பயங்கர கொடூரமா சிரிச்சுட்டு இருப்பான். அப்ப அவனுக்குள்ள இருக்க இட்டாடோரி, டேய் இது என்னோட பாடிடா மானகட்டவனே, அதை வச்சு என்னடா விளையாட்டு, திருப்பி கொடுத்துறாமா. அவனுக்கே ஷாக்கு, ஏன்னா அவனையே நம்ம இட்டாடோரி கண்ட்ரோல் பண்றான். இப்ப இட்டாடோரிங்கிற ஒரு பாடிக்குள்ள ரெண்டு பேர் இருக்காங்க. அதுல ஒன்னு கேர்ஸ், உடம்ப பாத்தீங்களா எப்படி எல்லாம் டிசைன் போட்டிருக்குன்னு. அப்ப மெகுமி அசையாத, இப்ப நீ மனுஷனே கிடையாது, உன்னை ஜுஜுட்சுவோட ரெகுலேஷன் படி ஒரு சாபமா கருதி உன்னை நான் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ரெடி ஆவான். ஆமா என்ன இவன் உளறிட்டு இருக்கான்னு நம்ம பையன் பேன்னு பேந்த முழிப்பான். இதுக்கப்புறம் நம்ம பையல உயிரோட உறாயிலா இல்ல கொல்றாயிலான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.